ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வெரைட்டியான ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து நம்ம வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன மரங்கள் ஏதாவது தேவையில்லை அப்படின்னு வெட்டி வீசும்போது அதை எடுத்து ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு யோசனை இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதை தான் இன்றைக்கி வந்து நான் வீடியோவில் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நம்ம செஞ்சோன்னா அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ நல்லா இருக்கா, இது வந்து நான் அந்த கடையில் பார்த்தேன் இவ்வளோ விலையா இருந்துச்சு, இந்த கடையில் பார்த்தேன் இவ்வளோ விலையா இருந்துச்சு, இது எப்படி செஞ்சீங்களா வாங்குனீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளே பார்த்து கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு வெரைட்டியான ஐடியா தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் இந்த ஐடியா கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இனியும் உங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி இருக்கோ அதை மாதிரி என்னால் செய்ய முடியும். அதனால் மறக்காமல் ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்பீங்க, என்னங்க இவ்வளோ வேலை செஞ்சு இதை செய்யணுமா, இது கடையிலே வாங்கிக்கலான்னு. உண்மைதாங்க. ஆனால் நம்மளால் இதெல்லாம் கூட செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தாட்டு தாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு சில ஐடியாஸ் இருக்கும், இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா மறக்காமல் ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இதெல்லாமே அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போது நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ண போகலாமா? நான் வந்து இப்போ கொய்யா மரத்தோட ஒரு குச்சி தான் எடுத்திருக்கேன். இந்த கொய்யா மரம் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ அவங்க இல்லை, அவங்க காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணி போகும்போது மரத்தை வெட்டினாங்க. வெட்டும்போது இந்த டிசைன் பார்த்தேன். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது இந்த பாம்பு பின்ன மாதிரியே ஒரு டிசைன். இந்த மாதிரி டிசைன்லாம் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காது. அதனால தான் இந்த மரத்தை நான் அப்படியே எடுத்துட்டேன். இந்த குச்சி எடுத்துட்டேன். இந்த குச்சி எடுத்து இப்போது வந்து சின்னதாக இருக்கிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் இப்போது வெட்டிக்கிறேன். இதை வெட்டி இனி எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரும் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் அதை ஃபுல்லாக அந்த இடையிலெல்லாம் இருக்கிற அந்த குப்பை தூசி இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேலே ஒரு பட்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த குச்சியை வந்து மேலே ஒரு மாதிரி இருக்குது, வெட்டுக்கத்தியில் வச்சு வெட்டினா அது வந்து சரியாக வராது, அந்த ஷேப்பாக கிடைக்காதுன்றனால நான் கட்டிங் மிஷினை வச்சு கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிறது வந்து அந்த பட்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாமே சுரண்டி எடுக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சுரண்டி எடுக்க முடியும்னு பார்க்குறேன். இந்த மரத்தை வந்து அந்த கத்தியில் சுரண்ட ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நான் வந்து சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். இந்த சாண்ட் பேப்பரில் தேய்க்கும் போது நல்லா அழுத்தி தேய்க்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா க்ளீன் ஆகுது. அம்மாடி, இதை நைட்டு ஃபுல்லாக கையில் வச்சு தேய்ச்சி இந்த சாண்ட் பேப்பரை வச்சு தேய்ச்சி ரொம்ப கை வலிச்சனால நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் ஒரு மிஷினை வாங்கி இதை நல்லா தேய்ச்சேன். இது தேய்க்கும் போது கொஞ்சம் ஃபினிஷிங் வந்துச்சு. ஆனாலும் அதில் இருக்கிற அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கவே இல்லை. இதை வந்து திருப்பியும் கை வச்சு தேய்ச்சாதான் அது நல்லா வருன்றனால நான் வந்து தேய்ச்சிட்ருக்கேன். நான் வந்து சாண்ட் பேப்பரில் 320 தான் போட்டிருக்கேன். அப்போ தான் இது வந்து நல்லா ஷைனிங்காக வருன்றனால அது போட்டு நல்லா தேய்ச்சிருக்கேன். பாருங்கள், நான் இப்போது ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிட்டேன். இந்த தோலோட பட்டையோடு இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்க்கும்போது அந்த டிசைன், அந்த பாம்பு பின்னுன டிசைன் அப்படியே நல்லா தெரியுது. இந்த கொய்யா மரத்தோட கலர் இப்போ தான் நல்லா தெரியுது. நீ அடுத்தது இதில் வந்து நான் இப்போ சீலர் அடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கோட் அடிக்கிறேன். சீலர் அடிக்கும் போதே நான் வந்து அதில் கொஞ்சம் கேப் இருந்துச்சு. அந்த கேப் எல்லாத்தையுமே நான் வந்து அடைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த சின்ன கேப் எல்லாமே நான் வந்து அடைக்கிறேன். அடைச்சிட்டு நான் வந்து ஒரு துணியில் சீலரை முக்கி நல்லா சாஃப்டாக கொண்டு வர மாதிரி அப்படியே நல்லா தேய்ச்சி கொண்டு வரேன். இது வந்து திட்டாக வரக்கூடாது. இந்த சீலர் அடித்து வந்து சீக்கிரமாகவே காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன்.
தேய்க்கும் போது தான் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். அதனால தான் நான் திருப்பி தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன். நான் மறுபடியும் இதுக்கு மேலே வந்து சீலர் அடிச்சுக்கிறேன். இது வந்து 2வது டைமாக நான் அடிக்கிறேன். இதே மாதிரி நான் ஒரு 3-4 டைம் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆசாரிகிட்டேருந்து 3 ரவுண்டான பலகை வந்து வாங்கியிருக்கேன். அந்த பலகையிலையும் சீலர் வந்து நல்லா தேய்ச்சிக்கிறேன். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்றதுனால. இது வந்து ரவுண்டாகவும் வைக்கலாம், ஸ்கொயராகவும் வைக்கலாம். எனக்கு வந்து ரவுண்டாக வைக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நான் வந்து ஃப்ளவர்லாம் வைக்கிறனால ரவுண்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து பெருசு கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம. இந்த ரவுண்டு பலகையிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நான் வந்து அடி பக்கத்தில் அடிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து கீழே அடியில் நிற்கிறதுக்காக ஒரு 4 ஆணி அடிச்சிருக்கேன் இதில். ஓகே, இப்போது நிறுத்தி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா நின்றுச்சு. அடுத்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து கீழே இருக்கிறதுல நான் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறேன். அதுவும் ஆணி வச்சு தான் நான் வந்து அடிக்கிறேன். இது வந்து சென்டர் பார்த்து கரெக்டாக ஆணி அடித்து நிறுத்திக்கிறேன். இனி அடுத்தது இதே மாதிரி மேலே இருக்கிறதுக்கும் அதே மாதிரி சென்டர் பார்த்து கரெக்டாக அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஆணி அடித்து முடிஞ்சாச்சு. அப்பாடா, ஒரு வழியாக எல்லாமே அடித்து ஃபினிஷிங் ஆயாச்சு. இது இப்போ ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், இதில் வந்து வேலை எல்லாமே முடிஞ்சு. இனி வந்து இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பூக்களை வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு ஃப்ரூட்ஸு. நான் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வச்சுருக்கேன். இல்லை நம்மக்கிட்ட வேறு இருக்குது, இதில் ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணணுன்னா நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இதை கிச்சனில் கூட வச்சு இதில் கிச்சன் ஐட்டமும் வச்சுக்கலாம். ஒருவேளை பெட்ரூமில் இதுக்கு ஃபோன் வச்சுக்கலாம். மேலே லைட் வச்சுட்டு இங்கே ஃபோன் அந்த மாதிரி எல்லாம் கூட வச்சுக்கலாம். இப்போது வீட்டுக்குள்ளே வச்சு பார்த்துட்டோம். வெளியில் வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வெளியில் வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து கொய்யா மரத்தோட குச்சி தானா அப்படின்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குற உங்களுக்கே தெரியும் இந்த டிசைன் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனால் இது வந்து ரொம்ப தேய்ச்சாதான் இந்த ஃபினிஷிங் இந்த அளவுக்கு நல்லா கொண்டு வர முடியும். இனியும் கொண்டு வந்திருக்க முடியும். பட் எனக்கு ரொம்ப கை வலிச்சனால நான் அதோடு நிறுத்திட்டேன். ஒரு மரத்தை வச்சு இந்த அளவுக்கு டிசைனாக செய்ய முடியும்னா இது ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது. பார்க்குறவங்களுக்கு இது நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். இது பாருங்கள், இந்த டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பரான டிசைன். இந்தமாரி மரம்லாம் வெட்டும்போது இந்த மாதிரி மோஸ்ட்லி டிசைன்ஸ் எல்லாம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. இது பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கடையில் வாங்குறதுக்கு போனோம் அப்படின்னா விலை ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். இனியும் நிறைய வீடியோஸ் எல்லாமே செய்ய முடியும். ஓகேங்க, புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்பப்போ உங்கள் மொபைலில் கிடைக்கும். இதே மாதிரி இனி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பாய்.